கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, இப்பொழுதும் கூட வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படியாய் எங்கள் இருதய கண்களை திறந்தருளும். நீர் எங்களோடு பேசும் தகப்பனே. நீர் தேவனாயினும் எங்களோடு நீர் பேசுகிறவராயிருக்கிறீர். என்னை மறைத்து நீர் வெளிப்படும் தகப்பனே. உம் வார்த்தையில் ஆவி இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது தகப்பனே. அப்பா, இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் இருதய கண்களை திறந்தருளும். கற்றுத்தாரும் தகப்பனே, கற்றுத்தாரும், எங்களுக்கு போதியும். எங்கள் வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நன்றாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுத்தாரும். உம் வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நிச்சயம் 1000 மடங்கு நன்றாய் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமீன். இப்பொழுதும் நாம் எந்த வேத வசனத்தை தியானிக்க போகிறோம்னா, லூக்கா 6ஆம் அதிகாரம் 12-13. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12-13 நம்ம தியானிக்க போகிறோம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு மனசில் அப்படியே ஒரு காரியம் வருது. நான் அம்மாவுக்கு சிஸ்டருக்கு ஒரு பைபிள் வாங்கி தரணும்னு எனக்கு அப்படியே இப்போ சொல்லும் பொழுது நீங்கள் பைபிள் வச்சுருக்கிற மாதிரி எனக்கு வருது மனசில். ஆமாம், நான் அடுத்த வாட்டி உங்களுக்கு அடுத்த வழக்கம் வரும்போது உங்களுக்கு பைபிள் வாங்கி கொடுத்துட்றேன். அது புதிய ஏற்பாடு சிஸ்டர். இது மாதிரி முத்தா இருக்குதுங்களா? இருக்குங்களா? சரி, ஓகே. இருந்தால் சந்தோஷம். கொடுத்தாங்களா? சரிங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அது எங்கே தான் இருக்குதுன்னு. உங்ககிட்ட இல்லைன்னு நினச்சிட்ருக்கேன் நான். ஓ, அது புதிய ஏற்பாடு, சின்னது. சரி சரி. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடுந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஆமீன், ஹல்லேலூயா. நம்ம ஒரு 2 வசனம் படிச்சிட்டோம். ஆனால் இதில் இருக்கிற ஒரு ஆழமான கருத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்னென்னா, இப்போ நம்ம பைபிள் படிக்கும்பொழுது படிச்சுக்கிட்டே போயிடுவோம், கரெக்டுங்களா? படிச்சுக்கிட்டே போயிடும் பொழுது அதோடைய ஆழமான கருத்தை நம்மளால் தியானிக்க முடியாது. அப்போ நம்ம சபைக்கு இது போல் ஒரு 1/2 மணி நேரமோ 10 நிமிஷம் நம்ம வார்த்தை தியானிக்கும் போது அந்த வசனத்துக்கான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் நம்ம கர்த்தரோட வார்த்தையை தியானம் பண்ணலாம். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இது மாதிரி வார்த்தையை அவங்க தியானிக்க மாட்டாங்க. சுவிசேஷமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்போ பார்க்குற சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியில் வர்றது, நம்ம எப்படி முன்னேறுறது, எப்படி இப்போ இருக்கிறதுலேருந்து அப்படியே எழும்பி மேலே வர்றது, அப்படின்ற காரியங்கள் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை போதிச்சுட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை வர்றது ரொம்ப லாபம். இப்போ பாருங்கள், இந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்ய முற்படுறாரு. என்ன முற்படுறாருன்னா, 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்க போறாரு. 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்க போறாரு. தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, ஒரு மலைக்கு போறாரு. ஏன் மலையின் மேலே ஏறுறாருன்னா, அங்கதான் ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி மலை மேலே ஏறாரு. ஏன்னா அவர் சுற்றி எப்பவும் க்ரௌடாக இருக்குது, கரெக்டுங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு பெரிய அதிகாரி, இப்போ மு.க. ஸ்டாலின் அவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நம்ம தெருவுக்கு வராருன்னா ஒத்தால நடந்து வருவாரா? டீ கடைக்கு போகிற மாதிரி லுங்கி கட்டின்னு வருவாரா? கிடையவே கிடையாது. அவர் வரும்போது முன்னாடி ஒரு 10 காரு, பின்னாடி ஒரு 10 காரு, அதுக்கு முன்னாடி நிறைய செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் இருப்பாங்க. அவர் இந்த தெருவுக்கு வர போறாருன்னா, மு.க. ஸ்டாலின் நம்ம தெருவுக்கு வர போறாருன்னா, முன்னாடி 1 வாரம் முன்னாடியிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரோடு போடுறது, அப்புறம் அவர் ஏதாவது கேள்வி கேட்டு போறாரு சொல்லி மின் விளக்குகள்லாம் அமைச்சிடுறது. அதுக்கும் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா வரப்போகுதுன்னு எல்லாமே முன்னாடியிலேருந்தே ஃபாலோ பண்ணினே இருப்பாங்க. இங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இங்கே மு.க. ஸ்டாலின் வரப்போறாரு மதுரை ஹவுஸில் அப்படி சொல்லிட்டு எல்லாமே பண்ணிடுவாங்க, கரெக்டுங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் அதை மாதிரி ஒரு ஆள் அவரை சுற்றி எப்பவுமே கூட்டம் இருக்கும். ஏன்னா அவர் கண்ணு தெரியாத கண்ணு கொடுக்குறாரு, காது கேட்காது காது கேட்குறாரு, ஊமையர்கள் பேசுகிறாங்க.
எல்லாத்துக்கும் அவர் தான். ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த ஜிஹெச்சுக்கே போங்க, எவ்வளோ கூட்டமாக இருக்கும், செம கூட்டமாக இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணும்போது எவ்வளோ செம கூட்டமாக இருக்கும். நம்ம போனால் ஒரு வார்டுக்கு தான் போக முடியும். அதுவே 2 மணி நேரம் ஆகிடும். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூட ஆகிடும். ஒருத்தர் 5 நிமிஷம் தான் பேசுவோம். அந்த 5 நிமிஷம் பேசுறதுக்கே 2.5 மணி நேரம் ஆகிடும். அதுக்கே நம்ம ஒரு வார்டுக்கு தான் போவோம். அதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிடும். அப்போ எவ்வளோ பேர் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் டாக்டர் ஏசப்பா தான். எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்கள் ஏசப்பா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடுறேன், உடனே சுகமாயிடும் சொல்லிட்டு உடனே போயிடுவாங்க. தலைவலியா, உடனே ஏசப்பா போகலாம் டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபீஸ் இல்லை, ஊசி இல்லை, மாத்திரை இல்லை, ஃப்ரீயாக கொடுக்குறாரு. நாள் பட்டா சுகம், வஸ்திரம் தொட்டா சுகம், அவர் ஒரு வார்த்தை சொன்னா சுகம். கரெக்டுங்களா? அவங்க வியாதி இருக்கிறவங்க வர முடியலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆள் அனுப்புவாங்க. என்னால் வர முடியலம்மா, எழுந்துக்க முடியல, சரி நான் போகிறேன்ப்பா உனக்காக. அவர் போய் சொல்லுவார், இது மாதிரி என் வேலைக்காரன் பலவீனமாக இருக்கான், அவனால் எழுந்து கூட முடியல, நடக்கூட முடியல. அப்படியா, சரி இப்போவும் வேலைக்காரன் சுகமாயிட்டான். அவர் சொன்ன நேரத்தில் எங்கேயோ இருக்கிற வேலைக்காரன் சுகமாயிட்டான். இப்படி அவர் ரொம்ப ஒரு இதுவாக இருக்கிறாரு, எல்லாருக்கும் தெரியும் அந்தளவுக்கு கூட்டம். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜெபிக்கணும். என்ன பண்ணுறாருன்னா, மலைக்கு ஏறி போகிறாரு. மலைக்கு ஏறி போகிறாரு. இன்றைக்கும் உபவாச ஜபத்துக்கு வியாழக்கிழமை வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்கன்னு ஏன் கூப்பிட்றேன்னா, வீட்டில் 24 மணி நேரம் சர்வீஸு. சமையல், துணி, பசங்க, சாமான் தொலைக்கிறது, அது தொலைக்கிறது. ஏன்னா நானும் வீட்டில் இருந்து ஜெபிக்கணும்னு நினச்சா கூட அந்த காரியம் இந்த காரியம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் சாப்பாடு அடுப்பில் வைப்பனா வடிக்கணும், அப்போ தான் இரும்போம், தண்ணி கொடுக்கணும், அதுமாதிரி நிறைய காரியங்கள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். உடனே விதமாக என்ன பண்ணோம், சர்ச்சுன்னு வந்து உக்காந்துட்டோன்னா ஒரு மணி நேரமாவது வார்த்தையை கேட்டுட்டு சந்தோஷமாக போகலாம். கரெக்டுங்களா? அவர் சமூகத்தில் நம்ம ஒரு இலைப்பாறுதல், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏசப்பா என்ன பண்ணார், மலைக்கே போயிடுவார். ஏன்னா ஜெபிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவார், தனியாக போவார். போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் என்ன பண்ணாரு, ராத்திரி முழுசும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணாரு. பார்த்தீங்கன்னா ராத்திரி முழுசும் அவர் ஜபம் பண்ணாரு அப்படின்னு எழுதியிருக்கு. ஏன்னா அவர் 100% மனுஷனாக வந்தார். அவர் கடவுள் தான், ஆனால் பூமிக்கு வரும் பொழுது அந்த தேவனுடைய மகிமையை அவர் விட்டுட்டு மனுஷனா இந்த பூமிக்கு வந்தார். மனுஷனா பூமிக்கு வந்தார். ராத்திரி தூக்கம் வருமா வராதா? எல்லாருக்குமே ராத்திரி நல்லா தூக்கம் வரும். ஆனால் ஏசப்பாவுக்கும் தூக்கம் வந்தது. நம்ம தூங்கலைன்னா நமக்கு எப்படி இருக்கும், கண்ணுலாம் ரெட் ஆகிடும், கண்ணு எரிச்சலாக இருக்கும், தூக்கம்ல தலைவலி கூட வந்துடும் ஒரு சமயம். கரெக்டான நேரத்தில் தூங்கிடுவாங்க. ஆனால் பாருங்க, ஏசப்பா ராத்திரி முழுசும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. எதுக்காக ஜெபம் பண்ணுறாருன்னா, அவர் அடுத்த நாள் 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கணும். 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, ஜபம் பண்ணுறாரு. இப்போ பாருங்க, நம்ம கூட ஒரு காரியம், திருமணமாக இருக்கலாம், இல்லை ஒரு வேலையாக இருக்கலாம், எந்த ஒரு தேர்ந்தெடுக்கிறது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும். அது எப்படி ஜபிக்கணும் அப்படின்னா, போனோம் வந்தோன்னு இருக்கக்கூடாது. போனோம் வந்தோன்னு நானும் ஜெபிச்சிட்டேன். இப்போ பசங்களை இப்போ ஒரு எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, படிக்க சொன்னால் தான் பண்ணுவாங்க, ஏசப்பா நல்லா ஞாபகம் இருக்கணும், ஏசப்பா உதவி செய்யுங்க, சோத்திரம் ஆமேன்னு கொஞ்சம் போச்சுக்காது. அப்படி இல்லை, லாங் ப்ரேயர். கொஞ்சம் நேரம் அவர் சமூகத்தில் என்ன பண்ணணும், இது இவ்வளோ நேரம், 1 மணி நேரம் அப்படின்னு ஒதுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். படிப்பு 1 மணி நேரத்தில் வந்துடுதா, படிக்கிறது 1 மணி நேரத்தில் வந்துடுதா, படிக்க 1 மணி நேரத்தில் படித்து முடிச்சிடுறோமா? இல்லை. ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும்னா கூட 4 மணி நேரம் ஆகும். அடுத்த நாள் விடிகாலையும் அப்படி ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஜெபிக்கணும். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணணும், பிள்ளைகளெல்லாம் உபவாசம் இருக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா இப்போ நாளைக்கு எக்ஸாம்ன்ற போது உபவாசம் இருந்துக்கினே இரு, படிக்காத அப்படின்றது தப்பு. ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில், ஸ்கூல் லீவு விடுற நேரத்தில் என்ன பண்ணணும், பிள்ளைங்களையும் உபவாசம் இருக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள படிப்புக்காக ஜெபிக்க வச்சுட்டு, அப்புறம் எக்ஸாம் டைமில் அவங்க படிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுனா கூட நல்ல ரிசல்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஏசுவா பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறி ராத்திரி முழுசும் ஜெபம் பண்ணார். ஒரு கண்ணு தெரியாத கூட வரான், நான் பார்வை அடையணும்னு கேட்குறான். அங்கே போய் நின்றுங்கன்னு 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு அப்புறம் தொடுவார், சுகமாயிட்டார். அப்போ அவர் அங்கே அற்புதம் நடக்கணும்னா, இயேசு கிறிஸ்து கீழே அற்புதம் நடக்கணும்னா அவர் முன்னாடியே என்ன பண்ணுறாரு, பிதாவிடத்தில் போய் ஜெபிக்கிறாரு. நைட்டு முழுசும் ஜெபம் பண்ணுறாரு. எவ்வளோ நேரம் நம்ம ஜெபிக்கிறோமோ அவ்வளோ அற்புதங்கள் நடக்கும்.
நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தருக்கு இடம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ மிராக்கிள்ஸ் உங்கள் வீட்டில் நடக்கும். இது எல்லாமே வந்து ஒரு ஃபார்முலா தான், ஒரு இதுதான். கரெக்டுங்களா? சொல்லுவாங்க, இட்லி சொல்லுவாங்க, உளுத்தம் பருப்பை கிரைண்டரில் வச்சு நான் இப்போ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன்ல இங்கே, அப்போ சொன்னாங்க, நான் சொன்னேன் இட்லியே சரியாக வரல அப்படின்னா, அதுக்கு அந்த பாட்டிமா சொல்கிறாங்க, உளுத்தம் பருப்பு கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டணும், அது அப்படியே நொறையா வரணும், அப்போ தான் அது இட்லி பந்து மாதிரி வரும். அப்போ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு உளுத்தம் பருப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் அது வரும். சும்மா எட்டன் கவுத்தன் பருப்பை போட்டு அரிசி போட்டு டக்குன்னு போட்டு அது வராது. அது உளுத்தம் பருப்புக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். எவ்வளோ நேரம் லாங் ப்ராசஸ் நீ பண்ணுறியோ அந்த அளவுக்கு இட்லி சாஃப்டாக வரும்ன்றாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தான், நீ எந்த அளவுக்கு ஜபத்தில் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு உனக்கு பதிலும் சீக்கிரமாக பெஸ்ட்டாக சூப்பராக வரும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும்னு கர்த்தர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்ததுக்கு காரணமே என்னன்னா, அவர் மறிக்கணும்னு தான் வந்தார். அதுக்கு முன்னாடி ஏன் இதெல்லாம் செய்கிறாரு, செஞ்சதையும் பைபிளில் எழுதியிருக்குன்னா சும்மா ஒன்றும் எழுதி வைக்கல. நம்ம இதை மாதிரி நடந்துக்கணும், நம்மளும் இதை மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கு. அப்போ நமக்கு ஒரு காரியம் நல்லா தெரியுது, நம்ம அதை எதை செய்யறதுக்கு முன்னாடியும் நான் லாங் ப்ரேயர் பண்ணணும். போனோம் வந்தோம், அப்போ ப்ரே பண்ணிட்டோமா, இந்த மாப்பிள்ளை தாம்மா, ப்ரே பண்ணிட்டோமா, இந்த வேலை தாம்மா, அப்படி கிடையாது. ப்ரேயர் பண்ணி நம்ம கர்த்தரிடத்துல கேட்கணும். அதாவது பிதா நமக்கு, அதாவது வேதத்தில் எழுதியிருக்கு, பிதா என்ன காமிக்கிறாரோ அதுதான் இயேசு கிறிஸ்து செய்வாராம். பிதா காமிக்காததை இயேசு கிறிஸ்து செய்ய மாட்டாராம். அப்போ இயேசு கிறிஸ்து ராத்திரி முழுசும் ஜெபிக்கிறாருன்ற பொழுது கண்டிப்பா பிதா வந்து 12 சீஷர்களையும் காண்பித்திருப்பார். இது வந்து நான் வேதத்தை படிக்கும் போது எனக்கு ஒரு வந்து வெளிப்பாடு கண்டிப்பா காமிச்சிருப்பாரு. 12 சீஷர்களையும், இவர் தான் பேதுரு, இவர் யோவான், யாக்கோபு, எல்லாருடைய ஃபேஸும் வந்து போயிருக்கும். அடுத்த நாள் வராரு. 13ஆம் வசனம் பாருங்களேன். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து, சீஷர்கள்னா அவர்கிட்ட 70 பேர் இருந்தாங்க. ஒரு 70 சீஷர்கள் இருந்தாங்க. இன்னும் நிறைய சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க அவர்கிட்ட. ஏன்னா நிறைய பேர் சுகமானவங்க பாருங்க, அவங்க கூட எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவா பின்னாடியே வராங்க. எங்கே போனாலும் அவருக்காக ஊழியம் செய்யணும்னு அவர் பின்னாடியே போனவங்க நிறைய பேரா கூடவே இருப்பாங்களாம். எப்பவுமே 100க்கும் மேற்பட்டவர்கள் கூடவே இருப்பாங்களாம். பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிற்கிறாங்க. ஆனால் பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை மட்டும் தெரிந்து கொண்டாராம். எத்தனை பேர் தெரிந்து கொண்டாராம்? 12 பேரை மட்டும் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் அப்படின்னு பேர் வச்சாராம். அப்போஸ்தலர் அப்படின்னு பேர் வச்சாராம். ஏன் அந்த 12 பேர் அவ்வளோ ஸ்பெஷலாக அவர் தேர்ந்தெடுத்தாருன்னா, ஏன்னா அந்த 12 பேரும் தான் ஒரு தேசத்துக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். நம்ம இப்போ இந்தியா தேசத்துக்கு இயேசுவை பற்றி சொன்னது யாருன்னா தாமஸ் அப்படின்றவர், தோமா என்ற சீஷர் தான் நம்ம இந்தியா தேசத்துக்கு வந்து இயேசுவை பற்றி சொன்னார். அவர் மட்டும் இங்கே வரலன்னா நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அதுவும் சென்னையில் முக்கியமாக ஒரு ஊழியம் செஞ்சுருக்கிறாரு. சென்னையில் அவர் மரிச்சிருக்கிறாரு. அவருடைய ரத்தம் நம்ம சென்னை பட்டணத்தில் விழுந்திருக்கு. நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு காரணம், சென்னை பட்டணம் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தோமா அவர்கள் சிந்தின ரத்தம். ஏன்னா அவர் கூடவே, இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த சீஷர் வந்து இங்கே ஊழியம் செஞ்சாரு. பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கதைகள் சொல்லுவாங்க. முன்னொரு காலத்தில் இவர் இருந்தார். நான் எந்த மதத்தை குற்றப்படுத்த சாதாரணமாக சொல்கிறேன். நான் முன்னொரு காலத்தில் இவர் இருந்தார், இவர் வந்தார், பண்ணாருன்னு சொல்கிறாங்களே, அதுக்கெல்லாம் இது இருக்கா, ப்ரூஃப் இருக்கா? இல்லை. இவங்களா சொல்கிற ஒரு கதை தாமே தவிர எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு ப்ரூஃப் இருக்குது. அவரோடு வாழ்ந்தவர்கள் இந்த நம்ம சென்னைக்கு வந்து ஊழியம் செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து ரத்தம் சிந்திருக்காங்க. அவங்களுக்கு ராஜாக்கள், நிறைய ராஜாக்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு. கரெக்டுங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து செய்த அதே அற்புதங்களை அந்த சீஷர்களும் செஞ்சுருக்காங்க. ராஜாக்கள்லாம் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க பாருங்க. அப்போ எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா டேட்டு முதல் கொண்டு எழுதியிருக்கோம். டேட்டு, இவங்க அப்பா இவர் தான், இவங்க அப்பா இவர் தான், இவங்க அப்பா இவர் தான், எல்லாமே இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது கட்டினாங்க, முஸ்லீம் இது உடைச்சிட்டு அந்த இதுவோ கட்டினாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூஃப் இருக்கா? இவருக்கு அப்பா இவர் தான், இவருக்கு அப்பா இவர் தான் யாராவது சொல்ல முடியுங்களா? எதுவுமே கிடையாது. அவங்களாவே வந்து சொல்லி பண்ணிட்டாங்க. பார்த்துக்கோங்க. கரெக்டுங்களா? எதுவுமே கிடையாது, எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அப்பா யார்? மத்தேயு 1ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா இவருடைய அப்பா இவர் தான், இவருடைய அப்பா இவர் தான், இவருடைய அப்பா இவர் தான் சொல்லிட்டு ஆதாம் பேர்ல இருந்து எழுதியிருக்கோம்.
ஆதாம் பேர்ல இருந்து யோசேப்புடைய அப்பா இயேசுடைய அப்பா யோசேப்புன்னு அவருடைய வம்ச வரலாறு அப்படியே எழுதியிருக்கும். இப்போ என்னுடைய அப்பா வெங்கடகிருஷ்ணய்யா, வெங்கடகிருஷ்ணனுடைய அப்பா பார்த்தசாரதி, அவங்க அப்பா பேர் எனக்கு தெரியாது, கேட்காதீங்க. அவருடைய அப்பாவும் வெங்கடகிருஷ்ணய்யா தான் சொல்றாங்க. அப்ப எங்களுடைய ப்ரூஃப் இருக்கு. நான் இந்த பூமியில வாழ்ந்ததுக்கு ப்ரூஃப் இருக்கு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததுக்கு ப்ரூஃப் இருக்கு. அவர் நமக்கு ரத்தம் சிந்தினாருன்றதுக்கு ஆணி முதல் கொண்டு சிலுவை முதல் கொண்டு எல்லாமே பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த ரத்தத்தெல்லாம் கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு ஆணுடைய இதுவே கலக்கல, இது ஒரு பெண்ணுடைய இது மட்டும்தான் இருக்கு. ஏன்னா எல்லா ரத்தத்துக்குள்ளேயும் ஆண் பெண் என்ற 2 இதுமே இருக்குங்களாம். ஆனா இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்துல ஆணுடைய இதுவே கலக்காம வெறும் பெண்ணுடைய ரத்தம் மட்டும்தான் இருக்கு. இது ஒரு பரிசுத்த ரத்தம். அந்த ரத்தத்துல பிறக்கும் பொழுது கூட பாவம் கலக்காம அவர் பிறந்தார். ஏன்னா நம்மளுடைய பாவம், இப்ப பார்த்தோம் இல்லையா, பாட்டு பாடணும் பார்த்தீங்களா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தார் ஐயா. சாபத்தை போக்குறதுக்கு ஒரு ரத்தம் வேணும். ஒரு பரிசுத்தம் உள்ள ரத்தம் சிந்தப்படணும்னா ஏசப்பாவுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு. ஏன்னா அந்த ஆணியை எடுத்து வச்சிருக்காங்கன்னா அந்த ஆணியில லைட்டா ரத்தம் ஒட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒட்டின ரத்தத்தை டெஸ்ட் பண்ணா இப்படிதான் வருதுங்களாம். இல்லை இதுல ஆணோட இதுவே கலக்கலை. ஏன்னா இப்போ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் கண்டுபிடிக்க முடியுமா, இப்படிலாம் கண்டுபிடிக்க முடியுமா நம்ம கேட்கலாம். காஞ்சிபுரத்துல ஒரு மரம் இருக்கு, அது இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் சின்ன வயசுல இருந்தது. அந்த மரம் பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் பழமையான மரமா. அது ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கும். 1000 அது போர்ட்லேயே போட்டிருப்பாங்க, அந்த மரத்துலேயே அது போர்டில் போட்டிருப்பாங்க, இது 1000 வருஷம் பழமையான மரம், யாரும் டச்லாம் பண்ணாதீங்க அப்படி சுற்றி வேலிலாம் போட்டிருப்பாங்க. நாங்கள் அதை பார்த்துன்னு போவோம். ஏன் எப்படி அது 1000 வருஷம் பழமையான மரம்னா அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அது உள்ள ஒரு மரப்பீஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி இது இத்தனை வருஷம் பழமையான மரம். அப்போ அதே மாதிரி தான் சிலுவையின் மரத்தையும் என்ன பண்ணாங்களா, டெஸ்ட் பண்ணி அதில் வடிந்த ரத்தத்தையும் டெஸ்ட் பண்ணி ஓ இது இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் இது பண்ணாரு சொல்லி எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு. அப்போ நம்ம அவரை ஏற்றுக்கொள்றதுல தவறே இல்லை. நம்ம இந்த பாட்டில் பாடணும் பார்த்தீங்களா, உள்ளத்தை தான் கேட்குறாரு, தங்கத்தை கேட்கல, ஆஸ்தியை கேட்கல. இப்போ எனக்கு வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எனக்கு ஒரு 100 கோடியில் சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னோட பேரன் நான் சொத்து உனக்கு தரவே மாட்டேன், நான் அனாத ஆசிரமம் தான் கொடுப்பேன்னு சொன்னால் என்னதான் சொல்லுவான், பாட்டியும் வேணாம் ஒன்றும் வேணாம் சொல்லி போயிடும். நீ அந்த அனாத ஆசிரமத்தையே வச்சுக்கோ. அது அனாத ஆசிரமத்தில் ஒரு பிள்ளை எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்படி தான், கரெக்டுங்களா இல்லையா? இப்போ உங்களுக்கே ஒரு 500 கோடி இருந்தால் கூட உங்கள் பேரன் வந்து கேட்குறான், பாட்டி எனக்கு அந்த இது எனக்கு கொடுத்துரு. இல்லைப்பா நான் இந்த ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துருவோம்ப்பா. அப்படியா, அப்போ நீ ஏழைகளே வச்சுக்கோ, நான் பார்த்துக்க மாட்டேன். கரெக்டுங்களா? எல்லாருமே பணம் தான், தங்கம் தான். கரெக்டுங்களா இல்லையா? அம்மா வயசாயிடுச்சுன்னா அந்த கம்மல் எனக்கு குத்துடணும். 3 பொண்ணுங்கன்னா 3 பொண்ணுங்க சொல்லுவாங்க, அம்மா தங்கம் கம்மல் எனக்கு தான், அம்மா போட்டுனுக்கிற சரடி எனக்கு தான், இதோ அந்த மாட்டல் எனக்கு தான், அம்மா உயிரோடு இருக்கும் போதே சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? தங்கத்தை அவர் கேட்கலையா, நீ போட்டுனுக்கிற தங்கம் எனக்கு வேணாம். ஆனால் இன்னைக்கு சில ஜனங்கள் தங்கத்தெல்லாம் கைட்டிருந்தனால என்ன நினச்சினுக்கிறாங்க, எங்கள் மாமியார் கேட்டாங்க இப்போ ஊருக்கு போகும்போது, ஏன் எல்லாம் கைட்டிடுறாங்க, ஏசு பண்ண தங்கம் கேட்பாரா? என்கிட்ட கேட்கலன்னு, என்கிட்ட கேட்கல, நானா சபை கட்டணுன்ட்ருக்கா இது பண்ணேன்ட்டு அவர் தங்கம்லாம் கேட்கல. அப்படியே தங்கத்தெல்லாம் கைட்டிடுறாங்க, வெள்ளை சேலை கட்டிக்கிறாங்க. ஏன் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டால் ஏசுப்பாக்கு பிடிக்காதா, நல்லா இருந்தால் பிடிக்காதா? எங்கள் மாமியார் இப்படி தான் கேட்டாங்கன்னு. நான் சொன்னேன், நீ நல்லா இருக்கிறது பிடிக்கும், நீ ஏசுப்பாவை ஏற்றுக்கோ, காஞ்சிபுரம் பட்டு சேலை கூட நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். 1 கிலோ இப்போ நீ போட்டுக்கிற தங்கத்தை காட்டிலும் இன்னும் அதிகமான தங்கம் கூட உனக்கு ஏசுப்பா தருவார். நீ தங்கத்தை போட வேணான்னு ஏசுப்பா சொல்லவே இல்லை. அதனால நீங்கள் அதெல்லாம் வந்து மனசில் இது பண்ணிக்காதீங்க. வேதத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் மனசு சுத்தமாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், அப்படி தான் எழுதியிருக்கு. அவருக்கு என்ன பிரியமோ அதை நீங்கள் செய்யுங்க, பூமியில் நல்லா வாழ்வீங்க, பூமியிலையும் எல்லாத்துலேயும் வாழ்ந்துருப்பீங்க, பரலோகத்துலேயும் பரம நண்டையில் போய் சேருவீங்க அப்படின்னு சொன்ன. ஓ அவ்வளோதான், அப்போ ஏன் அவங்களாம் அப்படி பண்ணுறாங்க, அதையே என்கிட்ட திருப்பி கேட்டுக்கிறேன், அவங்களே போய் கேள அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் பண்ணல, நான் பண்ணாத ஏன்ட்ட திருப்பி கேட்டுன்னு இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் பாருங்க, சில பேர் பண்ற காரியங்கள் எல்லாரையுமே என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் ஏசுப்பா வந்து ரொம்ப நல்ல தேவன், அவர் எதையுமே கேட்கவே இல்லை. தங்கத்தையோ வைரத்தையோ பட்டு சேலையையோ உன் குடும்பத்தையோ பிள்ளையோ அவர் எதையுமே கேட்கல, உன் உள்ளத்தை மட்டும்தான் கேட்குறாரு.
அந்த உள்ளத்தில் எனக்கு இடத்த கொடு, நான் கண்டிப்பாக உன்னிடத்துல வாசம் செய்வேன், நீ என் பிள்ளையாக இருப்ப, நான் உன் தேவனாக இருப்பேன், உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன், உனக்கு என்ன வேணும் ஜபத்தில் என்கிட்ட கேளு, அதெல்லாம் நான் உனக்கு காமிக்கிறேன், அதன்படி செஞ்சிரு. எத்தனையோ பேர் வழி தெரியாமல் தவிக்கிறாங்க. 10 மாப்பிள்ளை வருவார், எந்த மாப்பிள்ளை தெரியுமே, எந்த மாப்பிள்ளை சூஸ் பண்ணுறதுனே சூஸ் பண்ணாமல் கரெக்டாக பார்த்து தப்பான மாப்பிள்ளையை சூஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? கரெக்டாக பார்த்து தப்பான வேலையை சூஸ் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க, அப்போவே நினச்சேன் இந்த வேலைக்கு வந்துட்டேனே, இந்த மேனேஜரை போட்டு பாடாப்படுத்துகிறான் அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்டாக பார்த்து தப்பானதை சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர்கிட்ட கேட்டேன்னா கரெக்டானதை காமிப்பார். அது 20 வேலை கூட இருக்கட்டும், 2 மாப்பிள்ளை கூட இருக்கட்டும், இது வந்து கரெக்டாக காமிப்பார். இவர் தான் உன்னுடைய மகளுக்கு ஏற்ற ஒரு கணவர், இவர் தான் இவள் தான் உனக்கு ஏற்ற ஒரு மனைவி அப்படின்னு கரெக்டாக என்ன பண்ணுவார், காட்டுவார். ஏன்னா நம் தேவன் 1000 வருடங்களை காண்கின்ற தேவனா. நம்ம இன்னைக்கு மட்டும் தானே பார்க்குறோம், நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? சரி, நாளைக்கு என்ன நான் சமையல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சரி, நாளைக்கு என்ன சமையல் பண்ணுவேன்னு கூட நான் சொல்லிடலாம். அடுத்த நாள் நான் என்ன சமையல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. என்கிட்ட இருக்குது என்ன காய் இருக்கோ அதை வச்சு தான் நான் பண்ணுவேன். கரெக்டுங்களா? எல்லாருமே அப்படிதான். ஆனால் நம் கர்த்தர் 1000 வருஷம் ஒரு நாளாக பார்த்துட்டு வரான். 1000 வருஷம் உன் தலைமுறை, உன் பிள்ளை, உன் பிள்ளையுடைய பிள்ளை, உன் பிள்ளையுடைய பிள்ளை எல்லாரும் என்ன பண்ணுவாரா, ஒரு நாளாக பார்த்துட்டு வரேன். எங்கள் மாமியாருக்கு நான் அன்னைக்கு பொண்ணு பார்க்க போகும்போது பார்க்குறேன், எங்கள் மாமியார் உட்காந்துக்கிறாங்க, அவங்க பொண்ணு உக்காந்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு உக்காந்துருக்கு, அதுக்கு ஒரு பொண்ணு குட்டி பொண்ணு விளையாடின்னு இருக்கு. நான் பார்க்குறேன், இன்னும் எங்கள் மாமியார் எங்காவே இருக்கிறாங்களே, கர்த்தருக்கு சோத்திரம்னு மனசில் நான். அவங்க எங்கள் மாமியார் இப்போ இருக்க டை அடிக்க மாட்டாங்க. பார்க்குறேன், 4 இது பார்த்துட்டாங்க, குட்டி பொண்ணு விளையாடின்னு இருக்கு, எங்கள் மாமியார் மேலே உட்காந்துக்கிறாங்க, அவங்க பொண்ணு கீழே உட்காந்துருக்குது, இன்னொரு பொண்ணு உட்காந்துருக்கு, இன்னொரு பொண்ணு விளையாடின்னு இருக்கு. நான் அப்பா எங்கள் மாமியாரை பார்த்துருந்தேன், இன்னும் எங்கள் மாமியார் எங்கே இருக்கிறாங்க, இன்னும் நல்லா இருக்கணும் அவங்க அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். இந்த மெசேஜ் அவங்க கேட்க மாட்டாங்க, கேட்டால் சந்தோஷம் தான் போடுவாங்க. பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். நம்மளை வந்து அவர் 1000 தலைமுறைக்கு அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. அதனால நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோமோ அவ்வளோ நமக்கு ஆசீர்வாதம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 29, 30, 31 பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்துடன் அன்பு கூர்வாயாக என்பது முதலாம் கற்பனை, பிரதான கற்பனை. எதுக்கு இந்த கற்பனையை நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ராத்திரி முழுசும் ஜெபிச்சார். காரணம் என்னன்னா, அவர் பிதாவிடத்தில் மீது வைத்த அன்பு. அதனால தான் அவருக்கு ராத்திரி தூக்கம் வந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு ஜெபம் பண்ணுறாரு. எதையும் நம்ம வந்து கடமைக்கேன்னு செஞ்சோன்னா அதில் முழுசாக ஈடுபாடு வராது. ஏதோ ஜபத்துக்கு போயிட்டு வந்துடணும், உபாச ஜபத்துக்கு போயிட்டு வந்துடணும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு சர்வீஸில் போய் உக்காந்துடணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர் அது மாதிரி இருக்கிறாங்க. கடமைக்கேன்னு சண்டே வரவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா கடமைக்கே போயிட்டு வந்துடணும் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. கடமைக்கேன்னு செய்யும் பொழுது அதில் ஆசீர்வாதமே இருக்காது. நம்ம முழு ஈடுபாடாக செய்யும் போது அதில் ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா அவர் ராத்திரி முழுசும் ஜெபம் பண்ணார்னா முழு ஈடுபாடுன்னு செஞ்சார். அதாவது ஆண்டவர் சொல்கிறார், எதையும் வந்து நேசித்து செய்யும் பொழுது தான், கடமைக்கேன்னு செய்யாமல் நேசித்து செய்யும் பொழுது அந்த காரியத்தில் நம்ம 100% பதிலை பார்க்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்ல வராரு. ஜெபம் செய்யும் பொழுது கூட 100% என்ன பண்ணு, முழு ஈடுபாடுன்னு கூட அன்புடன் செய்யும் பொழுது அந்த தூக்கம் உன்னை விட்டு போயிடும். இந்த மெசேஜ் நான் சொல்லும் பொழுது ஷேரன் கேட்குது என்னை பார்த்து, அம்மா சரி ஏசப்பா ராத்திரி முழுசும் ஜெபம் பண்ணாரே, ஏசப்பாக்கு தூக்கம் வந்திருக்காது, அவர் எப்படி தூக்கத்தை விட்டுட்டு ஜெபம் பண்ணாரு அப்படின்னு எனக்கு கேட்டுச்சு. அதனால தான் இப்போ அதை சொல்லிட்டு இருக்கேன். தூக்கத்தை விட்டுட்டு ஜெபம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அவர் அன்பு. நம்ம 12 சீஷர்களையும் கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு நம்ம முழு ஈடுபாடுன்னு கூட பிதாவிடத்தில் அவர் சமூகத்தில் உட்காரணும்னு அன்புடன் செஞ்சதால தான் அவர் கரெக்டாக தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா இப்போ அதில் யூதாஸ் காரியத்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தவறானவர் தான், ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கும் போது நல்லவராக தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பிதாவின் சித்தம் நிறைவேறும்படி அவர் வந்து காட்டி கொடுத்தாரு. அப்பயும் மனம் திரும்ப சான்ஸ் கிடச்சிது. பேதுரு மனம் திரும்பினா, அவர் மனம் திரும்பலை. ஆனால் அந்த காரியத்தில் நம்ம இதில் புகுத்த தேவையில்லை. ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கும் போது பர்ஃபெக்டாக 12 பேரையும்
அழகா தேர்ந்தெடுத்தார். அதுக்கு அவர் ஜெபித்தார். அந்த ஜெபத்தை எப்படி பண்ணாரு? முழு ஈடுபாடுடன் கூட அன்புடன் கூட செஞ்சார். கடமைக்கே செஞ்சிடல, அன்புடன் கூட செய்தார். அதுதான் நம்மளும் சொல்ல வரோம். சபைக்கு வரும்போது கடமைக்கேன்னு இல்லாமல் அன்புடன் கூட நம்ம வரும் பொழுது, அன்புடன் கூட ஜெபிக்கும் பொழுது, அன்புடன் கூட வேலை செய்யும் போது, வேலையை நேசிக்கணும். அப்போ தான் கரெக்டாக செய்ய முடியும். வீட்டு வேலைகளையும் நம்ம என்ன பண்ணணும்? வீட்டையும் நேசிக்கணும். அப்போ தான் சமையல் கூட கரெக்டாக வரும். எல்லாமே கடமைக்கேன்னு செஞ்சால் எதுவுமே நல்லா வராது. அன்புடன் கூட செய்யும் போது எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி எங்கள் இருதய கண்களை திறந்தீர். அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் கடமைக்காக இல்லப்பா, முழு உள்ளத்துடன், முழு இருதயத்துடன், முழு பலத்துடன், முழு ஆத்மாவுடன் கூட உம்மை கிட்டி சேர்கிறோம் அப்பா. ஜப ஆவியினால இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஜப ஆவியினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த காரியத்திலெல்லாம் உம்மை நோக்கி காத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்தந்த காரியத்திலெல்லாம் அற்புதங்கள் அதிசயங்களை பார்க்கும்படி, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை நடக்கும்படி என் கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமீன்.